அங்க வந்தா உனக்கு இந்த மாதிரி வரவேற்பு கொடுத்திருக்க முடியுமா? இல்ல என் கையால ஆரத்தி எடுத்திருக்க முடியுமா? அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவள நான் முதலா இந்த வீட்ல வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். அப்படியா? இவளுக்கு சொந்த கால்ல நின்னா பிடிக்கும்னு சொல்றா. ஆனா அவங்களுக்கு சொந்த கால்ல நின்னாலே பிடிக்காது. ஆஹா, ஆண்டாளுக்கு எதிரா ஒருத்தி பேச வந்துட்டா போல இருக்கே. அம்மா இருமா, நானே என் கையால வச்சு விடுறேன். மகாராணி மாதிரி இருக்கேம்மா. அவன் அப்ப நீங்க தான் மாப்பிள்ளையா? சிவா, பெரியவங்கிட்ட அப்படிலாம் பேசலாமா? சாரி சொல்லு. சாரி பாட்டி. அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும்? என் பேரன் பிசினஸ் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருக்கான். ஓ, நாளைக்கு வந்துருவான். ஓகே. அக்கா வீட்டுக்காரரை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் போல. இதுக்கு கும்பல கூட்டிக்கிட்டேன்னு பார்த்தேன். ஆண்டாள், கும்பலா போயிட்டு வந்தா தானே கல்யாண வீடு மாதிரி இருக்கும். அவங்களும் ஆசைப்படுறாங்கல்ல. சரி, போயிட்டு வந்துருவோம். நாளை மறுநாள் சாயந்தரம் நாங்க எல்லாரும் வந்துடுறோம். போதுமா? அத்தை, தென்றல், போ இந்த சாரிய கட்டிட்டு வாமா. இருப்பாங்க. இந்த வீட்ல பாட்டியை தவிர வேற யார பத்தியும் யாரும் பேச மாட்டாங்களா? யார பத்தி பேசணும்? உங்களை பத்தி, உங்களோட விருப்பத்தை பத்தி. விருப்பம் இங்க அத்தையோட விருப்பம் தான் எல்லாருடைய விருப்பமா இருக்கும். என்ன சொல்றீங்க? நீயும் பார்க்கதானே போற. பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். சீக்கிரமா புடவைய மாத்திட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். தென்றல், முதல்ல அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருமா. நல்லா இருமா. அப்படியே மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்டயும் அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஓப்பா, ஜோடியா நில்லு. நல்லா இருமா. உட்காருங்க. சரோஜா, உனக்கு அறிவுங்கிறதே கிடையாதா? அது எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? பெல்ஜியத்துல இருந்து ஸ்பெஷலா வரவழைச்சது. இதையெல்லாம் கொண்டு வந்து அவன் கையில கொடுத்திருக்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கான அத்தனை லட்சணமும் உன்கிட்ட இருக்கு.
என்ன இன்னும் முகத்துல சிரிப்ப காணோம்? எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னடா இவங்க நம்மள பார்த்தாங்க, பூ வச்சு பார்த்தாங்க, பட்டு புடவை கட்டி பார்த்தாங்க. ஆனா கட்டிக்க போற மாப்பிளைய கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாங்களேன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருப்பான்னு நீ பார்க்க வேண்டாம்? நீதான் என் பேரனோட பொண்டாட்டின்னு நான் என் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டேன். அவன்தான் உன் புருஷன்னு நீ முடிவு பண்ணி சரின்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் என்னை இன்னும் 100 வருஷம் வாழ வைக்கும். அவனுக்கு அப்படி ஒரு வசீகரம். அக்கா மாமா சூப்பரா இருக்காரு. அவன் எப்படி இருக்கான்னு நீ சொல்லுமா. ஏதாவது குறை இருந்தா சொல்லிடு. உனக்கு அவன்தான் என் பேரன். ஏதாவது குறை இருந்தா சொல்லிடு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நல்லாதான் இருக்காரு. குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆக மொத்தத்துல தென்றலா இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டா. அதான் புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கா. வந்துடுவான். நாளை மறுநாள் வந்துடுவான். மத்தவங்களுக்கு காட்ட ஆகாஷோட போட்டோ ஒண்ணு கொடுக்க சொல்றேன். நீ தனியா பாக்குறதுக்கு அவனோட போட்டோவை உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். தட்டு, சீர்வரிசை, பட்டு புடவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வர. ஆமா, கட்டிட்டு போனது வேற ஒண்ணு, இப்போ வேற ஒண்ணு கட்டிட்டு வந்திருக்க. பத்தாததுக்கு கையில வேற இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்க. ஏண்டி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள போய் பேசக்கூடாதா? அட, புடவை சூப்பரா இருக்குமா. நானே எங்க தனம் வந்துருவாளோன்ற பயத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்டர் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, உள்ள வாக்கா போலாம். வா. ஏய், நீ போய் கல்லு உப்பு எடுத்துட்டு வா போ. சரிம்மா. அக்கா, மாப்பிள்ள வேற லெவல். ஆமா, நான் இவ்ளோ தூரம் பேசுறேன், நீ என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க? என்ன விஷயம்? நான் அவரை கொத்திட்டு போடுவேன்னு பயமா? ஏய், வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசாத. கொத்திட்டு போயிடுவாளாம், கொத்திட்டு. கோவம் வருது. அப்போ மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கு. நிலா, வாயை மூடிட்டு போ. வா பூர்ணி. எது நல்லதுன்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் அவங்க செய்யறாங்க. இத பாரு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொத்து பணம் எல்லாம் இருக்கோ நமக்கு அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் இருக்குடி. நம்ம வீடு, நம்ம குடும்ப கௌரவம், உன்னை பத்தி
எதுவுமே தெரியாமலாம் அவங்க ஒண்ணும் நம்மள தேடி வரல. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. நாம அவங்கள விட எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க இல்லடி, பணத்தை தவிர. இந்த சம்பந்தம் நம்மள தேடி வந்திருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ நிம்மதியா சந்தோஷமா இரு. தென்றல், ரொம்ப யோசிக்காத. தைரியமா இரு. யாருன்னு பாத்து. சரிங்கம்மா. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? என்ன பார்க்க யார் வர போறாங்க? அத்தைய பார்க்க தான் யாராவது வந்திருப்பாங்க. இல்லம்மா, நான் உங்ககிட்ட கேட்டேன். உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. கேட்டா உங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க. சித்தி சித்தப்பாவா? சரி, நீங்க போங்க, நான் வரேன். இப்போ உனக்கு டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகுமா? எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். உங்ககிட்ட கேட்க வேணும் தான் பார்த்தோம். ஆனா எங்களுக்கு ஒரு வழி தெரியல. தப்பா நினைச்சுக்காதமா. என்ன சித்தப்பா நீங்க என்கிட்ட தானே கேக்குறீங்க? சரி, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். நீ இனி எத்தனை காலத்துக்கு தான் இப்படி பயந்துகிட்டே இருப்போமா? இங்கே இருங்க சித்தப்பா, வந்துடுறேன். நீங்களும் ஒரு காலத்துல இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க தானே? இவளுக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லைன்னா உங்களுக்கும் இல்லதாமா. எனக்கு தெரியாம என் வீட்டுல வந்து பிச்சைக்கார மாதிரி காசை வாங்கிட்டு போறவன் நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? இவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. என்ன நிக்கிற? இப்போ தள்ள போறியா? உன்னை கேட்டுக்கு வெளியில நான் தள்ளட்டுமா? அத்தை, வேண்டாம் அத்தை. என் தம்பியோட உயிருக்காக தான். மாதவி, எல்லாம் உன்னாலதான் இவங்களுக்கு அவமானம். நில்லுங்க. கொடுத்ததை திரும்பி வாங்குற பரம்பரை இல்லை எங்க பரம்பரை. தொலைச்சிடுவேன். போங்க இங்க இருந்து. இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க இந்த வீட்டுக்கு ஒருத்தி வருவாள்ல, அப்போ தெரியும் எங்க வலியும் வேதனையும். என்ன சாபம் விடுறியா? ஆண்டவனே வந்தாலும்
இந்த ஆண்டாள ஒண்ணும் பண்ண முடியாது. எடுத்துக்கம்மா. இத்தனை வருஷமா யாராவது வந்தாங்களா? அவங்க பிள்ளையோட உயிரை காப்பாத்தணும்னு தானே வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்தி அனுப்புறாங்களே. இதெல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டேன். நீ இப்பதான் பாக்குற. அவ குணமே அப்படித்தாம்மா. நீ ஒன்னும் வருத்தப்படாத மாதவி. கரெக்ட் தான். ஒரு நாள் அப்படிதான் மாப்பிள்ள சரக்கு அதிகமாகி ஓவரா அலம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு சரியா கோவம் வந்துருச்சு. நான் ஓங்கி ஒரே குத்து குத்திட்டேன். மூக்குல குபு குபுன்னு ரத்தம் மாப்பிள்ள. அடுத்த நாள் ஆபீஸ்ல நேரா வந்தான். சார் என்ன சார் மூக்குல ரத்தம்னு கேட்டேன். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம குளிக்கும் போது தவறி விழுந்துட்டா அதான் ரத்தம் என்கிட்டயே சொல்றான்டா. இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நீ என்னடா பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தாண்டா நாய. சீக்கிரம் வாடா. சார் ஒண்ணு இல்ல சார், உலகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க. என்ன உலகத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கான்? என்ன கொரோனா வைரஸ்? ஆமா சார். கல்யாணது இவன் ஒருத்தன். அது ஒன்றும் இல்லைம்மா. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அதுக்குள்ள இந்த பொடி பையன் டீசன்ஸே இல்லாமல் ஃபோன் எடுத்து பேசிட்டான். வீட்லயா சார் இருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். வீட்டில் தான் இருக்கேன். அது நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறதுக்காக அதை பற்றி உட்காந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, நீ எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. ஒன்றும் இல்லை சார், நாளைக்கு எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் வேணும். பர்த்டே இல்லையா, கோவிலுக்குலாம் போயிட்டு வரணும். என்னம்மா தண்டல், இப்படி நீ கடைசி நிமிஷத்தில் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? சார் நாளைக்கு லைவ்லாம் எதுவும் இல்லை, ரெக்கார்டிங் தான் இருக்கு. எனக்கு தெரியாதா? நாளைக்கு லைவ் இல்லை, ரெக்கார்டிங் தானே. ஆஃபீஸை என் கண்ட்ரோலில் தானே இருக்கு. முடியாது. ஓகே போ, போய் பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணு. கோயிலுக்கு போய் நல்லா சாமி கிட்ட ப்ரே பண்ணு. ஓகே? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூலாம் இருக்கட்டும்மா. பர்த்டே ட்ரீட் கண்டிப்பாக இருக்கணும், புரியுதா? இருக்கு சார், அதை ஏற்பாடு பண்றதுக்கும் சேர்த்து தான் பெர்மிஷன் கேக்குறேன். சரி சரி, போயிட்டு வா, என்ஜாய் பண்ணு. சரி சார், தேங்க்யூ. டேய், இப்படி ஒரு கப்பி பையல நான் பார்த்ததே இல்லடா. சரி, சீக்கிரம் வாங்க, ஆரம்பிக்கலாம். அதுல மட்டும் கரெக்டா இரு. தென்றலுக்கு பர்த்டே. என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இதை விட கரெக்டான நாள் வேற எதுவும் இருக்காது. கிருத்திகையா இருக்கும். இன்னைக்கு தென்றல் அக்காவோட பர்த்டே, அதான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா இல்ல, இன்னைக்கு அக்கா பர்த்டே இல்ல. நம்ம எல்லாரோட பர்த்டேவும் அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பர்த்டே உனக்கு மறந்து போச்சா? முதல்ல தென்றலுக்கு கொடுக்கணும். இங்க பாரு, போதும். சும்மா அம்மா மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு படி. ஹலோ ஹலோ. ஓ, ஒரு பர்த்டேவா ஒரு கப்பு பாயசத்திலே முடிச்சிருவல்ல. பட்ஜெட் பத்மநாபி. இந்த கேக்குன்னு ஏதோ சொல்லுவாங்களே, அத எப்பதான் எங்களுக்கு வாங்கி வெட்ட போறியோ? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்காம இருக்கவே மாட்டியா? படி. தென்றல். அதோ வந்துட்டேன். வாதானா? என்னதானா? காப்பி தூள் வேணுமா, சக்கரை வேணுமா? நான் எதுவும் வாங்க வரலக்கா. அப்புறம் இன்னைக்கு தென்றலோட பிறந்த நாள் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? என் நாத்தனார் பொண்ணுக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அவளும் இவளும் ஒரே நாள்ல தானே பிறந்தாங்க. அந்த ஞாபகம் வந்துச்சு. அதான் தென்றலை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நீ விஷ் பண்ணவா வந்திருப்ப? விஷத்தை கக்க தானே வந்திருக்க. ஏய் நிலா, இப்படிலாம் பேசாதடி, அவங்க காதுல விழுந்துற போது. வா, உள்ள வா. இருக்கட்டும்க்கா. ஏன்? அவளை பாக்கறதுக்கே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. ஆனா என்ன, ஆகலனா எனக்கு என்ன? எனக்கு எதுக்குடி வம்பு? நான் போறேன். ஏண்டி, உனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியும்ல. நம்ம வீட்டுல நல்ல நாள் அதுமா எதுக்கு அவகிட்ட வாய்க்கு வாய் பேசிக்கிட்ட? அமைதியா இருந்துக்க வேண்டியதானே? மா, நம்ம அமைதியா இருக்கிறதுனாலதான் அவங்க பேசுறாங்க. இப்ப நான் பேசிட்டேன்ல, இப்போ அவங்க அமைதியாயிட்டாங்க. அட நீ வாமா, இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல.
எந்த உலகத்துல இருக்க? சட்னி ஊத்து. மா, சட்னி கேட்ட சாம்பார ஊத்துற? சரிடி, ஏதோ தெரியாம ஊத்திட்ட சாம்பார, சாப்பிடு. நீ இந்த உலகத்துல இல்ல, அது மட்டும் நல்லா தெரியுது. என்னங்க, அவகிட்ட என்னன்னு தான் கேளுங்களேன். எதை பத்திமா? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தாண்டி. எனக்கு அது சரிப்பட்டு வருமான்னு தோணல. சின்ன இடமே கிடைக்காத நமக்கு பெரிய இடம் வலிய வருதுன்னா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. என்னங்க இவ இப்படி போனா அப்படி வரா, அப்படி போனா இப்படி வரா. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியலையே. அவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கா, மத்தபடி மனசுல எதுவும் இல்லம்மா. ஹாப்பி பர்த்டே. என்னங்க, கொஞ்சம் விட்டிருந்தா தரையில விழுந்திருக்கும். பூக்களை தரையில விடக்கூடாதுங்க. இந்தாங்க. வாடா பஞ்சி கூட்ட வாலிபா. ஹாப்பி பர்த்டே சென்ட்ரல். டேய், உன்னால தாண்டா இவ்வளவு பிரச்சனை. உன்னால தாண்டா எனக்கு பிரச்சனை. நான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கல. இந்த பொக்கே உங்களுக்கு பிடிக்கல. டேய், உன்ன கூட தான் உங்களுக்கு பிடிக்கல. டேய், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்டா. பாரு, உனக்கும் பிரயோஜனம் இல்ல, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. டேய், இதெல்லாம் இப்படி வாங்கி அப்படி தூக்கி போடுவாங்க. இங்க காணோம். டேய், இங்க தான் இருக்கா. மச்சான், கிஃப்ட்ங்கிறது ஞாபகத்துல இருக்கணும்டா. அவங்க அப்படிதானே. வாங்க 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 வாங்க. ஆளுதான் தென்றல், அடிக்கிற அடியெல்லாம் சுனாமியால இருக்கு. ஏண்டா, பிறந்த நாள் எதுவும் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த குத்து குத்திட்டு போகுது. நல்ல வேலைடா, ரத்தம் வரல. இப்போ வரும். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? பில்லோ கவர் மாத்திட்டு போலான்னு வந்தேன். அத மாத்திட்டீங்கல்ல, முதல்ல இங்க இருந்து போங்க. அதை விட எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம். அத பத்தி நான் கொஞ்சம். அதெல்லாம் பாட்டி பாத்துப்பாங்க. நீங்க ஒண்ணும் அத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போங்க. போங்கன்னு சொல்றல. போங்க இங்க இருந்து. பாட்டி சொல்றாங்களேன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதான் உன்னோட அம்மாவா சொல்றேன். அதெல்லாம் பாட்டி பாத்துப்பாங்க. நீங்க ஒண்ணும் அத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போங்க. போங்கன்னு சொல்றல. ஆகாஷ் ரூமுக்கு போயிட்டு போறான். அவனை ஏதாச்சும் குழப்பி இருப்பானோ? சரோஜா,
சரோஜா சரோஜா பாட்டி அம்மா என்னம்மா ஆச்சு சொல்லுங்கம்மா என்னாச்சுமா பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி என்னாச்சு என்னன்னு சொல்லுங்க பாட்டி மாத்திரை என்ன பாத்துட்டு இருக்கீங்க போய் எடுத்துட்டு வாங்க பாட்டி என்னாச்சு பாட்டி மாத்திரை அத்தை கொஞ்சம் இருங்க பாட்டி இந்தாங்கம்மா சீக்கிரம் கொடுங்க இருப்பா ஏதோ தப்பு நடக்க கூடாது நடந்துருச்சு. நீங்க சும்மா இருங்க பாட்டி. இன்னைக்கு இவங்க பண்ண தப்புனால உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? செய்ய வேண்டியது ஒரு வேலை, அதையாவது ஒழுங்கா செய்யுங்க. நீங்க வாங்க பாட்டி. சரிப்பா. பாத்து அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மேல ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்கு நிலா? மாப்பிள்ள வராரு, ஸ்பெஷலா ஏதாவது கொஞ்சம் மேக்கப் போடலாம்ல. ஸ்பெஷலானா என் முகத்தை மறைச்சிட்டு மாஸ்க் தான் போடணும். அப்பதானே அவருக்கு என்ன அடையாளம் தெரியாம இருக்கும். நீ ஏதோ மர்டர் பண்ணிட்டு மறைஞ்சிருக்கிற மாதிரி பேசுற. ஆக்சிடென்ட்ல இது ஒரு சாதாரண சண்டை. அதை இந்த காலத்துல யாருமே பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க. என்ன யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, ஆனா நான் எடுத்துக்குவேன். அவரோட ஈகோவை நான் டச் பண்ணதுனால அவரும் எடுத்துப்பாரோன்றது என்னோட எண்ணம். சும்மா போலாமா? அதான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நீதான் பார்த்து செய்யணும் மாதவி. என்ன இருந்தாலும் அவ உனக்கு தானே மருமகளா ஆக போறா. எனக்கு வெறும் பேத்தி தானே. பார்க்க வரப்பயே நீங்க என்ன இப்படி அவமானப்படுத்தினா அவ மருமகள் அனுப்புறோம் எங்க என்ன மதிக்க போறா? அதுக்கு தானே நீங்க இந்த டிராமா பண்றீங்க. என்ன யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க. தப்பா நினைக்காதீங்க, எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு. அதான் கையோட சீரக தண்ணி கொண்டு வந்திருக்கேன். வசதி இல்லாதவங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். அதுக்கு தான் இந்த சீரக தண்ணி கதையை சொல்றேன்னு. பாவம், அவங்களுக்கு எங்க தெரிய போகுது. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? எங்க என் பேத்தி? அவளை உடனே கூட்டிட்டு வாங்க. தென்றல், உனக்கு ஏதாவது பேசணுமா? ஆண்டாள், அவகிட்ட கேட்டா அவ எப்படி சொல்லுவா? அவளுக்கு சொல்ல கொஞ்சம் கூச்சமா தானே இருக்கும். ஆகாஷ், நீ ஏதாவது தனியா பேசணுமாப்பா? நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? நீங்க பேசுனா நான் பேசுன மாதிரி தானே. ஆக்சுவலி நான் எஃப்எம் ஸ்டேஷன்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்றேன். தெரியும், பாட்டி சொன்னாங்க. ஆகாஷ், பாட்டி கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போக வேணாம். பாட்டிக்கு அது பிடிக்காது. பொதுவா லேடிஸ் வேலைக்கு போறது அவங்களுக்கு பிடிக்காது. அது உனக்கும் தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் தென்றல், நீ என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா பாக்குற? ரேடியோல தானே பேசுற. அப்படியே பேசினாலும் நீ இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுவ? ஒரு 5 வருஷம் பேசுவியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் உன் குரல் உடஞ்சு போயிடும். நீ என்ன
அவங்களே உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. 5 வருஷம் கழிச்சு நடக்க போறத அவங்க இப்பவே செய்ய சொல்றாங்க. இதுல உனக்கு என்னடி கஷ்டம்? தேவையில்லாம எதுவும் யோசிக்காத. வா. என்ன சரிதானே? சரிங்க. ஆகாஷ், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பவே வச்சுக்கலாம் பாட்டி. சம்பந்தி, இன்னைக்கு இந்த நிமிஷமே தட்ட மாத்திக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? மாதவி, நான் ஐயர்கிட்ட பேசி நல்ல நாள் குறிச்சு சொல்றேன். அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு, நிச்சயதார்த்தம் எங்க வீட்டுல தான் வைக்கணும். அதுக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நாங்க வராங்க. வராங்க. அப்ப நாங்க சரிங்க, கிளம்புறோம். போயிட்டு வரோம். வாங்க. அவ அப்படிதான். அடா பாவி, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில இந்த சிறுத்தையவே கடிக்க வந்துட்டானே. சிரிச்சு சிரிச்சு வேற பேசுறானே. இவன் நம்ம ரூட்ல வரக்கூடாது தானே, இவனுக்காக நம்ம எல்லா தியாகத்தையும் பண்ணோம். அப்புறம் நான் அங்க இருந்து போய் பார்த்தேனா தொடுறானே, தொட்டு தொட்டு வேற பேசுறானே. ஐயோ, அப்புறம் இந்தா வரண்டா. சிரிக்காம சொல்லு. அப்புறம் அவனை கூட்டிட்டு போயிட்டு மாமரத்துல ஒட்டு துணி இல்லாம நிக்க வச்சுட்டாங்க. ஒட்டு துணியா? அப்படின்னு என்ன சித்து? ஐயோ, ஒட்டு துணினா ட்ரெஸ்ஸே இல்லாம. ஆமா. ஏய் மச்சான், இங்க வா இங்க வா இங்க வா இங்க. உன்னை மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா வா. உன்னோட திருட்டுத்தனம்ல இப்பதான் தெரியும். ஏண்டா டேய், என்னடா நடக்குது இங்க? சின்ன வயசுல அப்படி இப்படி எப்படி அப்படிதான் இருந்திருப்பேன். அதையெல்லாம் அவகிட்ட சொல்லுவேன். மச்சான், சின்ன வயசுல இல்ல, இது போன வாரம் நடந்தது. போன வாரமா? போன வாரம் நம்ம இப்ப அப்படி இருந்தோம். இருந்திருப்போம். டேய், என் கதையெல்லாம் இருக்கட்டும். என் லவ்வ காலி பண்றதை விட்டுட்டு உன் கதையை போய் பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போக வேண்டாம். தேடி வரும். போதும், நிறுத்துறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அது புரியவும் வேண்டாம், அத புரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க. அது எனக்கு போதும். இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம். நல்லதை எடுத்து சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்க. நீங்களா தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு பாப்பீங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுங்க. உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறது தான் எனக்கு டைம் வேஸ்ட். ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. கடைசி வரைக்கும் பிடி கொடுத்து பேசலையே. இவ்வளவு டென்ஷனா இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நான் எல்லாத்தையும் சொல்லலங்க. எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லி தென்றல தயார் பண்ணலாம்னு சொல்றேங்க. இத பாரு, நீ எதை வேணாலும் பண்ண, ஆனா அதனால குடும்பத்துல எந்த குழப்பமும் வராம பாத்துக்கோ. இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அப்புறம் உன் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். ஜாக்கிரதை. என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக நான் அதை கூட தியாகம் பண்ண தயாரா தாங்க இருக்கேன்.